அதிமுகவை சேர்ந்த முன்னாள் மேயர் சைதை துரைசாமி சில ஆண்டு காலமாக தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்தார். அவர் அளித்த பேட்டியில் அண்ணா திமுக என்ற மாபெரும் அரசியல் இயக்கம் 2016ஆம் ஆண்டு வரை மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு ஏற்பட்ட தொடர் தோல்விகள் இவைகளை எல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுதும் மத்திய அரசில் இருக்கும் கூடிய அரசியல் கட்சி அதோடு தோழமை வைப்பது கட்சி வளர்ச்சியை அடைய வாய்ப்பு வழங்குகிறது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் களத்தில் நின்று அறிந்தவன். சின்ன சின்ன குறைபாடுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் நிலையானது அல்ல. அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இதனை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் அரசியல் அனுபவம். அந்த வகையில் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை தான் எங்களை போன்றவர்களின் எதிர்பார்ப்பு. 52 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் பயணம் செய்கிறேன். இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். எதற்காக புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கினாரோ அதை காப்பாற்ற வேண்டும். இது எதற்காக எனக்கு பதவி வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அதனை செயல்படுத்துதல் போன்றவற்றை பார்க்க வேண்டும். 2016ஆம் ஆண்டு கட்சிக்குள் பிரச்சனைகள் வந்த போதும் அந்த இணைப்பில் பங்காற்றியவர்களில் மிக முக்கியமான இடத்தை பிடித்து பணியாற்றினேன் என்பது எடப்பாடி அவருக்கும் சகோதரர் OPS அவருக்கும் நன்றாக தெரியும். அதனால் ஏதாவது பிரதிபலன் எதிர்பார்த்து நான் செய்தேனா? 2021ஆம் ஆண்டு வரை கட்சி பதவியில் இருந்தேனா? அடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கம் செல்ல வேண்டும் என்றால் இந்த இயக்கம் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். ஒரு தோல்வியில் தோல்வி, 2 தொகுதியில் தோல்வி என்பதை விட மீதமுள்ள தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் பெற வேண்டும்? அதாவது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக வாக்குகள் இரண்டையும் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட 20 முதல் 30 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளது. தேர்தலில் தோல்வி அடைந்தது உண்மை. ஆனால் அதற்கான காரணங்கள் ஏராளம். மத்திய அரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் தொண்டனுக்கு பாதுகாப்பு. அதுதான் புத்திசாலித்தனமான முடிவு. இந்த முடிவை தான் எம்ஜிஆர் 10 ஆண்டு காலம் கடைபிடித்தார். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களின் ஆளுமை திறன் இப்போது உள்ள தலைவர்களுக்கு இருக்கா? அவர்களுடன் ஒப்பிடுவதற்கு அரசியல் வரலாற்றிலேயே யாரும் கிடையாது. என் எதிரியை வீழ்த்த எந்த ஆயுதத்தையும் எந்த முயற்சியையும் பயன்படுத்துவேன். இதுதான் அரசியல் சாணக்கியத்தனம். வெற்றி வேண்டும் என்றால் மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். வெற்றிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதனை உடனடியாக செய்ய வேண்டும். இதனை எடப்பாடி கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். இவ்வாறு அவர் கூறினார். இந்நிலையில் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சைதை துரைசாமியை கடுமையாக விமர்சித்துள்ளனர். அஇஅதிமுகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டனும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் தொண்டர்கள் தான். நான் மட்டும்தான் எம்ஜிஆர் தொண்டன் என்று சொல்லிக் கொண்டு பாடம் எடுக்கும் இவர் என்றைக்காவது இந்த இயக்க பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாரா? கழக பணி என்னும் கடலில் எதிர்நீச்சல் அடித்து தேர்தல் என்னும் கரை சேர்ப்பவன் தான் அண்ணா திமுக தொண்டன். கழக பணி பக்கமே தலை வைக்காமல் தேர்தல் மேகங்கள் சூழும் சமயத்தில் நானும் அரசியலில் இருக்கிறேன் என்றும் தன் இருப்பை காட்டிக்கொள்ள மட்டுமே திரு சைதை துரைசாமி போன்றோருக்கு இந்த இயக்கத்தின் செயல்பாடுகள் பற்றி என்ன தெரியும்? இன்றும் பூத் கமிட்டி வரை கழக பணிகளில் தொண்டர்கள் தங்களை உற்சாகமாக ஈடுபடுத்தி வருவதை திரு சைதை துரைசாமி போன்ற கேஸ்ட்ரோல் அரசியல்வாதிகள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த இயக்கத்தால் வந்ததுதான் தன் வாழ்வு என்பதை உணர்ந்திருப்பார் எனில் இப்படி அவர் பேச மாட்டார். அஇஅதிமுகவில் இருந்திருக்காவிட்டால் தான் யார் என்ற கேள்வியை திரு சைதை துரைசாமி கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கொள்ளட்டும். இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்த நம் இதய தெய்வங்கள் என்றும் குடியிருக்கும் கோயிலாக நாம் கருதும் தலைமை கழகத்தை சூறையாடிய துரோகியின் பெயரை அஇஅதிமுக பெயர் கொண்ட இரட்டை இலை சின்னம் கொண்ட லெட்டர் ஹெட்டில் குறிப்பிட்டதற்கே திரு சைதை துரைசாமி வெட்கப்பட வேண்டும். இப்போதும் சரி, எப்போதும் சரி, இந்த இயக்கத்தின் பாதை நேரானது. நம் இலக்கு முடிவானது. மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மாண்புமிகு அம்மாவின் 100 கனவு நோக்கி தமிழ்நாட்டு நலனுக்கான தனி பெரும் இயக்கமாக அதிமுக என்றும் பயணிக்கும் என்று பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.